ரமதானில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள். ரமதானுடைய மாதம் வந்தாலே பல பேர் எண்ணிட்டு இருக்கிறாங்க, இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம், இது ரெஸ்ட் கூடிய மாதம், நல்லா தூங்கலாம். காலைல ஃபஜ்ர்ல தூங்கினா 9 மணிக்கு ஆபீஸ் போனா எழுந்திருப்பாரு, ஆபீஸ் போயிட்டு வந்து படுப்பாரு, அசர் வரும், அசர் போயிட்டு வந்து படுப்பாரு, இஃப்தார் வந்துடும், இஃப்தார்ல நோன்பு வந்து நானும் நோம்பாளிப்பாரு. லா இலாஹ இல்லல்லாஹ். ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம். இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது. யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள், பாலடித்தவர்கள். ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு மீது இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள். ரமதானில் உறங்காமல் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்லுவார், ரமதானில் உறங்காமல் துஹருடைய தொழுகைக்கு செல்லுவார், ரமதானில் உறங்காமல் அசருடைய தொழுகைக்கு செல்லுவார். இன்னைக்கு பலருக்கு அசர் புகரு ரமதான்ல தூக்கத்துல தான் இருக்கும், கனவுல தான் தொழுகிறார் பல பேர். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். முஸீபா, ஃபித்னா. இது எதை காட்டுகிறது? இவர் ரமதானுக்கென்று வேஷம் போடுகிறார், ரமதானுக்கென்று தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. இப்போது உறக்கம் ஹராமாகிவிடும். எப்போது துஹர் தொழுகை, அசர் தொழுகை, சுபுஹுடைய தொழுகை தொழாமல் உறங்கினால் அந்த உறக்கம் ஹராம். இப்போ வணக்க வழிபாட்டை விட்டு இந்த உறக்கம் எம்மை நீடித்தால் இந்த உறக்கத்தை எம்மை நாம் உறக்கத்திலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது இஸ்ராஃப் செய்தது. இஸ்ராஃப், சஹருடைய உணவை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வெள்ளிக்கிழமை சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய ரமதான்ல ஒவ்வொரு காலை சஹர்லையும் இருக்கும். அதெல்லாம் இஸ்ராஃப். இஃப்தாருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு 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 தொழுகையில நிக்க முடியாது, அவருக்கு அப்படித்தான் வருவார். லா இலாஹ இல்லல்லாஹ். இவெல்லாம் என்ன உணவுகள்? இஃப்தாருடைய உணவு. அல்லாஹ்வுடைய தூதருடைய உணவு இஃப்தாருக்கு பேரித்தமும் தண்ணீர் தான். நின்று தொழுது விட்டு மறுபடியும் வந்து தேவையை சாப்பிடுவார்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் தொழுகையே போவார். லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவருக்கு மக்ரிப் ஜமாத்தே கிடையாது, வீட்டிலே தொழுதுப்பாங்க. அவங்க வீட்டிலே தொழுதுப்பாங்க. அவங்களுக்கு தான் வஹி வந்திருக்குல்ல மேல இருந்து, வீட்டுல நீங்க தொழுது கொள்ளலாம். இன்னைக்கு உங்க ஃபேமிலி மீட்டிங்னால நீங்க வீட்டுல ஜமாத்து தொழுது கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ். யாருடைய அனுமதியை யார் எடுப்பது? அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தால் அனுமதி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு வருகிற, அல்லாஹ்வுடைய தூதரே, கண் தெரியவில்லை, எனக்கு வழி தெரியவில்லை, நான் தொழுகைக்கு ஜமாஅத்தோடு தொழ வர வேண்டுமா? தஸ்மஉன் நிதா, அதான் கேட்கிறதா? பள்ளிக்கு வா. சுப்ஹானல்லாஹ். அதான் கேட்கிறதா? பள்ளிக்கு வா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கொடுக்காத அனுமதியை நாம எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வரம்பு மீறர்களுடைய பட்டியலில் செல்வோம். மூன்றாவது, ரமதான் வந்துட்டாலே ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் தான் முஸ்லிம்களுக்கு. ட்ரெஸ் எடுக்கிறதுலையும் அல்லது அந்த மாதிரி ரமதான்ல கொடுக்கக்கூடிய ஆஃபர்களை எடுத்துக்கொண்டதுலையுமே முழு ரமதான், அதுவும் குறிப்பா கடைசி 10 ரமதான் ஷாப்பிங்காக ஒதுக்கிட்டாங்க முஸ்லிம்கள். யாரை பார்த்தாலும், எந்த ஹிஜாபை பார்த்தாலும் எல்லா ஜவுளி கடையிலையும் எல்லா நகை கடையிலையும் ரமதான் இறுதி 10ல கூஞ்சறாங்க. பள்ளிகளில் கூட வேண்டிய கூட்டம் இங்கே கொடுக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவெல்லாம் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்ல. ரமதானுடைய ஆடைகளை எடுத்துவிட்டு ரமதானுடைய மற்ற நேரங்கள் அனைத்தையும் இபாதத்திலே கழிப்பது தான் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான முக்கியத்துவம். கண்ணியத்துக்குரியவர்களை நாம் முடிந்தவரை விரைவாக சென்று எவ்வளவு ரமதானுடைய ஒழுக்கங்களையும் அதபுகளையும் சொல்ல முடியுமோ அதை சொல்லி இருக்கிறோம். மீது இருக்கக்கூடிய கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள் யாராவது இருந்தால் அவங்களிடத்தில் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். இதுதான் ரமதான் மாதம் இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது. யார் இந்த ரமதான் மாதத்தை முறையாக செலவழித்தார்களோ அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். ரமதானை அடைவது அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறாரோ அவர்களுக்கு தான் கொடுப்பார். எத்துணை பேருடைய மரண செய்திகளை கேட்போம், பிறை தெரிந்திருக்கும். பிறை தெரிவதற்கு முன்னால் பலருடைய மரண செய்திகளை கேட்டிருப்போம். ரமதான் அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள். ஒரு ரமதானை அடைந்து அடுத்த ரமதான் எம்முடைய வாழ்நாளில் இருக்குமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அதனால் எமக்கு வெளிநிலமாக வருகிறது, யா பாகியல் கைர் அக்பில், யா பாகியல் கைர் அக்பில், யா பாகியல் கைர் அக்பில். ஜமாஅத்தோடு தொழுகையை தொழுவதிலே முயற்சி செய்யக்கூடியவரை முன்னேறுங்கள். அக்பில். குர்ஆனை ஒரு ஜுஸ்ஐ ஓதி முடித்தீர்கள், அக்பில், முன்னேறுங்கள், போட்டியிடுங்கள். மனைவியோடு போட்டியிடு, குழந்தையோடு போட்டியிடு, குடும்பத்தோடு போட்டியிடு. குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய முறையில் ஓதி அதை ஆராய்ந்து சிந்திப்பதில் ரமதானை. ரமதான்
வணக்க வழிபாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட மாதம் ரமதான். அல்லாஹ்வுடைய நரக விடுதலையை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் ரமதான். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம். இதை உறக்கத்திற்காகவோ அல்லது அசதிக்காகவோ அல்லது விளையாட்டிற்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்காத முறையில் கழித்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரை ரமதான் வந்தடைகிறது, அவரை விட்டு ரமதான் கடந்து செல்கிறது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் நாசமாகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சுங்கள். மூமின்களே, மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய நாளை அஞ்சுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன், என்னிடத்தில் விசாரிக்கப்படும், என் வாழ்க்கையை குறித்து என்ற ஒரு உள்ளத்துடைய அச்சத்தை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் நான் செய்த பாவங்களை குறித்து கேள்வி கேட்டால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் என்னுடைய விசாரணையை துருவ ஆரம்பித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் ஏட்டை நாளை மறுமையில் இடது கரத்திலே கொடுத்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழலை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை எனக்கு தடை விதித்து விட்டால் என் நிலைமை என்ன? அமா தக்ஷல்லாஹ், அமா தக்ஷல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா மூமின்களே? அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? தொழுகையை விடுபவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? குர்ஆனை மறந்தவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து தூரமானவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வை மறந்த வியாபாரத்திலும் தொழிலிலும் செல்வத்திலும் மூழ்கி இருப்பவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் அலட்சியமானவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்வார் என்ற அச்சம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியமிக்க முகங்களை கண்ணியமானவர்களாக, கண்ணியமான மூமின்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. இவ்வுலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தருவானாக. ரமதானை அடைந்து அந்த ரமதானுடைய முழு கூலிகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இந்த ரமதானை கழித்து வணக்க வழிபாட்டிற்குரிய மாதமாகவே இந்த ரமதானை ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்வானாக. ரமதானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு திட்டமிடுங்கள். ஒரு பட்டியலை இடுங்கள். இந்த ரமதானிலே ஜமாஅத்துடைய தொழுகைகளை தவறவிட மாட்டேன். ரமதானிலே இத்தனை ஜுஸுடைய குர்ஆனை ஓதி முடிப்பேன். உங்கள் மனதுக்குள் சொல்லுங்கள், ரமதானிலே இந்த நேரம் திக்ருக்காக ஒதுக்கப்படும். ரமதானுடைய இந்த இரவு இவ்வளவு நீளமாக தொழக்கூடிய தொழுகையில் கலந்து கொள்வேன். ரமதானில் இரவுடைய நேரத்தில் இந்த பள்ளிக்கு செல்வேன். இப்படி ஒரு திட்டமிடுதலை இந்த ரமதான் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முழு திட்டமிடுதலோடு நாம் சென்றால், அல்லாஹ்வை நோக்கி நாம் சென்றால் அல்லாஹ் எம்மை நோக்கி அதை விட விரைந்து வருவான். நாம் நடந்து சென்றால் அல்லாஹ் எம்மை நோக்கி ஓடி வருவான். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கேளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. அதிலே ஒரு சந்தோஷம் இதா அஃப்தர ஃபரிஹ பிஃபித்ரிஹ், காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் வஇதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹ், நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது, தன்னுடைய ரப்பை அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம். லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம், ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம், ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம். இதைவிட கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ, யாரை அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தானோ, யாரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பரிசுத்தப்படுத்தினானோ அந்த ரப்பை இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கானத் அவ்வலு லைலத்தின் மின் ரமதான் சுஃபிதத் ஷயாத்தீன் வ குல்லிகத் அபுவாபுன் நார். ரமதானுடைய முதல் இரவு வந்து விட்டால் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் கதவை அடைக்கிறான். ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை திறக்கப்படாது. வ ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது. வநாதா முனாதின், அழைப்பவர் அழைப்பார், ஒரு அழைப்பாளர் அழைப்பார், யா பாகியல் கைர், நன்மையை விரையக்கூடியவர்களே, நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே, அக்பில் அக்பில், முன்னேறுங்கள், விரைந்து செல்லுங்கள், முன்னேறி வாருங்கள். தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே, அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே, அல்லாஹுவை திக்ர் செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே, அல்லாஹ்விடத்திலே அழுது உங்களுடைய தேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே, அக்பில், முன்னேறுங்கள், இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் திக்ர்களை அதிகப்படுத்துங்கள், இன்னும் குர்ஆனுடைய திலாவத்தை அதிகப்படுத்துங்கள். அக்பில், முன்னேறுங்கள். வயா பாகிய ஷர், தீமையிலே விரையக்கூடியவர்களே, அக்குஸர், மிகப்பெரிய மாதம், கண்ணியத்துக்குரிய மாதம், அருள் பொருந்திய மாதம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவிலே. இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள். அக்குஸர், தொழுகைகளை விடுபவர்களே, தொழுகையிலே அலட்சியமானவர்களே, ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுபவர்களே, குர்ஆனுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே, குர்ஆனை மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விலக்கி வாழ்ந்தவர்களே, திக்ரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே, உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே, அக்குஸர், உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், நன்மையில் விரையுங்கள். ஏன்? வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். வதாலிக ஃபீ குல்லி லைலா, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 29 அல்லது 30 இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், வெற்றி வெற்றி. அதற்கு பிறகு தோல்வி கிடையாது, அதற்கு பிறகு கேவலம் கிடையாது, அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது. வெற்றி. தேடுங்கள், தேடுங்கள். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு அளிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமஹ். நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும், அவனுக்கு பரிந்துரை செய்யும். அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் கூறும், யா அல்லாஹ், இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான், யா அல்லாஹ், இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்துக் கொண்டு இந்த குர்ஆனை ஓதினான், என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள், பரிந்துரையை ஏற்றுக்கொள். ரமதான் கூறும், நோன்பு கூறும், யா அல்லாஹ், இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான், தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான், என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபா, சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, யகாலு லஹு அர்-ரய்யான்,
அந்த வாசல் அழைக்கப்படும் அர்-ரையான் என்று. யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமah, நோன்பாளிகள் அந்த ரையான் என்ற வாசலின் வழியாக உள்ளே நுழைவார்கள். லா யதுகுலு மஅஹும் அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைய முடியாது. அல்லாஹ் கேட்பான், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? ஃபயதுகுலூன மின்ஹு, அவர்கள் நுழைவார்கள். ஃபஇதா தகல ஆகிருஹும், அவர்களில் இறுதியானவர் நுழைந்து விட்டால் வாசல் அடைக்கப்படும். அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது. அர்-ரையான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எவ்வளவோ சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம், இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம், பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தோம். وَرَغِمَ أَلْفُ رَجُلٍ دَخَلَ عَلَيْهِ رَمَضَانَ فَانْسَلَخَ قَبْلَ أَنْ يُغْفَرَ لَهُ, நாசமாகட்டும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்.